அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குரு பகவான் வக்ரம் பெற்று ரிஷபமனையில் அமர்ந்திருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் இந்த தை மாதத்தினுடைய முதல் நாளே கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீற்றிருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் புதன் பகவான் தனுசு மனையில் வீற்றிருக்க, இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க, சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணைந்து கும்பமனையில் வீற்றிருக்க, மீனமனையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு செல்கிறார். எப்போ செல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தை மாதம் 8ஆம் தேதி, அதாவது 21/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல தை மாதம் 11ஆம் தேதி, அதாவது 24/1/2025 அன்று புதன் பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் இந்த தை மாதத்தில் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் எங்கே போய் அமர்கிறார் அப்படின்னா மீனமனையில் போய் அமர இருக்கிறார். ஸோ இந்த பெயர்ச்சிகளினுடைய அடிப்படையில், கிரகங்களினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதனான செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்துல, அதாவது பாக்யஸ்தானத்தில் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ ராசிநாதன் நீச்சம் அப்படின்னாலே தியானத்தில் இருப்பதை போல, அப்போ கொஞ்சம் ஒரு டல்னஸ் இருக்கக்கூடிய தன்மை, அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிறார். அப்போ நீங்கள் கெட்டுவிட போக மாட்டீர்கள். அப்போ ராசி நல்லதா இருக்காரு, ஆனால் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் சில தடங்கல்களை கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. சின்ன சின்ன தடையை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவுங்கிறது உண்டு. உங்கள் குடும்பத்தினருடைய அதாவது அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லாவே இருக்க போகுது. ஏன்னா குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கு. அப்போ உங்களை எந்த விதத்திலும் கீழே போக முடியாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போ குடும்பம் நன்றாக இருக்கு. அப்போ மனைவி நன்றாக, கணவன் அல்லது மனைவி உங்களை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கணவன் அல்லது மனைவியோட கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, உங்க ராசி அதிபதி நீச்சமாக உட்கார்ந்திருக்கார், கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும்னா நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குடும்பாதிபதி 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பொருளாதார முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. உங்கள் முயற்சியினால மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்யலாம் என்கின்ற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுது. வாக்கு பலிதம் நன்றாக இருக்க போகிறது. உங்கள் பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல ஆலோசகராக இருப்பீர்கள். நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அப்போ புதன் என்கின்ற கிரகம், புதனுங்கிறது யாரு? புத்திசாலித்தனம் உள்ள ஒரு கிரகம் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில், வாக்கு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த புதனுங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன், 8க்குரியவன். ஸோ எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை சரியாக பேசி
ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ உங்க புத்தி அறிவின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் தன வருவாய் கிடைக்க பெறும். 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருப்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு 10க்குரியவன். தொழில் ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். முயற்சியால தொழில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவினுடைய பார்வை இருக்கிறது, தனாதிபதியினுடைய பார்வை இருக்கிறது. அப்போ என்ன நடக்க போகிறது? அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் சிவராஜ யோகம் இருக்கிறது. அப்போ அந்த சிவராஜ யோகத்தால, அதாவது சூரியனுங்கிறது 10ஆம் அதிபதி, குருங்கிறது 2ஆம் அதிபதி. அப்போ 10 2 கனெக்ட் ஆகும்போது என்ன? தனம் தொழில் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய முயற்சியால, உங்களுடைய திட்டத்தால அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் இருக்கிறது. அப்போ அதுவும் சூரியன் அங்கு இருக்கிறதுனால என்ன? சூரியன் அங்கிறது யார்? தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம். அப்ப அந்த தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாக வெளிப்படுத்தும். சூரியன் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு தெம்பு, ஒரு தைரியத்துடன் செயல்படக்கூடிய, எது வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, கீர்த்தி கிடைக்கக்கூடிய தன்மை, புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த மாதம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சுக்கிரனோடு இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கார். அப்போ சனி 4ஆம் அதிபதி, இந்த வீடு, வண்டி, வாகனத்துக்கு ஒரு காரக கிரகம். 4ஆம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். சுகஸ்தானத்தில் கூட சில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. இப்போ சுக்கிரன் போய் அங்கே அமர்ந்திருந்து சனியை வலுப்படுத்த போகிறது. அப்போ 4ஆம் அதிபதி சுபத்துவமாக ஆக போகிறது. அப்போ தந்தையின் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இதுவரைக்கும் வீட்டிலேயே ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, வீட்டில் இருக்கவே பிடிக்கலை என்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் அடைகிறது, 4ஆம் இடத்தில் வலுப்பெறுகிறது. அது 4ஆம் இடத்து ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு வாகனத்துக்குரிய ஒரு இடம் அங்கதான். அப்போ வாகன துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதம் உயர்வை சந்திக்கக்கூடிய தன்மை. அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட, வாகனத்தையே தொழிலாக எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. புதிய வாகனங்கள், அப்போ வீட்டுக்கு காரக கிரகமும் அது சுக்கிரன் தான். வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாம். 5ஆம் இடத்தில் ராகு இருக்க. ராகுங்கிறது யாரு? ஒரு வெளிநாட்டு கிரகம். 5ஆம் இடத்தில் இருக்கும்போது குழந்தைகள் வெளியில போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஒரு பிஜி படிக்கணும், ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும், வெளிநாட்டில் போயிட்டு வரணும், அப்படிங்கிற ஒரு அட்டன் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அந்நிய மதத்தினருடன் கலந்து உரையாடக்கூடிய தன்மை. உங்கள் குழந்தைகள் ஹாஸ்டல் தங்கி மற்ற அதர் கேஸ்ட் இருக்கக்கூடிய அந்நிய மொழி பேசுகிறவனுடைய கலந்து பேசக்கூடிய தன்மை, அவங்களோட இணைவு பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. நல்ல தொடர்புகளை உருவாக்கும், நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல வந்து அமர்கிறது. இந்த தை மாதம் 8ஆம் தேதி வருது. அப்போ 6க்குரியவன் 8ல் போய் உட்காரும்போது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் போகக்கூடாது. பிரச்சனைகளை கொடுக்கும். கடனை வளர்ப்பேன். வம்பு, அதாவது ஒரு எதிர்ப்பு, பகைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. வம்பு வழக்கு வருதா, அந்த பக்கத்திலே போகக்கூடாது. யாருக்கு ஷூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரசு காரியங்களில் வெற்றி, அதிகாரத்தில் துணை புரியும்.
ஏன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்க போகிறது. தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், தந்தைக்கு தொழில்களில் நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமா உண்டு. தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எவ்வளவு முயற்சி நீங்கள் போடுகிறீர்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனுங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசினருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அங்கே கேது உட்கார்ந்துருக்காருலாம், அதாவது உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லது. அதாவது எப்படி லாபம் நமக்கு கிடைக்கும், எந்த இடத்துல எந்த டீலிங் வச்சுட்டா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது லாபாதிபதி அதே சமயத்தில் 8க்குரியவனான புதன் இந்த மாதம், அதாவது தை மாதம் 11ஆம் தேதி அன்று மகரத்தில் போய் அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து அமர்கிறார். அப்போ 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி கனெக்டிவிட்டி ஆகுது. அப்போ இந்த தை 11க்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சிங்கிறது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கொடுக்க போவதில்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, 2 என்பது தனத்தை கொடுக்கக்கூடியவன், சரியா? 10ங்கிறது தொழில், 11 லாபம். அப்போ தனம், தொழில், லாபம் அப்படிங்கிற அமைப்பினுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனாலையும் அந்த நல்ல யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு நல்லபடியாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்றுக் கொடுக்கும். 8க்கும் 11க்குரியவன் அல்லவா, அப்போ 8 என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் திடீர் வாய்ப்புகளை பெற்று தரும். ஆக மொத்தம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அந்த சூரியனுங்கிறது உங்கள் ராசிக்கு யார்? 10க்குரியவன், தொழில். ஸோ யாருக்கெல்லாம் நல்ல தொழில் அமையல, தொழிலில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு நல்ல வேலை அமையல, படித்த படிப்புக்குண்டான வேலை அமையல, தந்தையின் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது, தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, அதிகாரம் செல்ல முடியல, பதவி எனக்கு வருது தடைப்பட்டு போகுது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது யாருக்கெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூரிய தசா அல்லது சூரிய புத்தி நடக்கிறதோ அவர்களெல்லாம் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று அன்றைய தினம் வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, கோச்சாரம் எப்படி இருக்கு, நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமணம் அமையவில்லை, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.